ruled, came to India to rule. When they came, so many Hakim came with them. So Greek medicine சொல்லுவாங்க. So then they went spread it in all over Arabian countries, India, Pakistan, எல்லாம் spread ஆயிடுச்சு. For example, ஒரே ஒரு therapy பற்றி சொல்ல போறேன். அட்டை குச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லீஸ் தெரப்பி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல many universitiesல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அட்டை குச்சி லீஸ் தெரப்பி வச்சு they are treating cardiovascular diseases. ஹார்ட்ல பிளாக்கேஜ் வருதுல்ல, அந்த பிளாக்கேஜ் வந்து வெறும் அட்டை குச்சி அந்த லீஸ் தெரப்பி யூரினல் மெடிசின் சொல்லுவாங்க, ஜுவாலஜிக்கல் நேம், அது வச்சு ட்ரீட் பண்ணி அந்த பிளாக்கேஜ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த தெரப்பியும் ஒன் ஆஃப் த தெரப்பி வி ஆர் டீச்சிங். இந்த 2 டிப்ளமா கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா we cover 50 therapies. கப்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கப்பிங் தெரப்பி, கப்பிங் ஹிஜாமா சொல்லுவாங்க, கப்பிங் தெரப்பி. அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் யூனானி ரெஜிமெண்டல் தெரப்பி. அந்த தெரப்பியும் இன்வால்வ் ஆயிருக்கு. லீஸ் தெரப்பி, ஃபோமெண்டேஷன் தெரப்பி,